ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பில் பொருளாதாரம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் இந்திய பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து கேள்வி பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம முழுசாக எடுத்துட்டோம். இந்த பாடத்திலிருந்தும் கேள்விகளை எடுத்திருக்கோம். எல்லாமே சேர்த்து 117 கேள்வி இருக்குது. இந்த 117 கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கர்நாடகத்தின் முக்கியமான தங்கச் சுரங்க பகுதி எது? கர்நாடகாவில் இருக்கிற முக்கியமான தங்கச் சுரங்கம் எது? இதான் கேள்வி. இதற்கான விடை கோலார். கோலார். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது எது? ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை எப்படி குறிப்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? கீழே இருக்கிற 4 நாடுகளில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? இதற்கான விடை பிரான்ஸ். பிரான்ஸ் என்பது முன்னேற்றம் அடைந்த நாடு. அடுத்த கேள்வியை பாருங்கள். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் என்ன? அதாவது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 2016 டேட்டா வச்சு கொடுத்துருப்பாங்க. இதற்கான விடை 7ங்க. 7 சரிங்களா? 2016 டேட்டா வந்து 7ங்க. ஆனால் இப்போ இந்த 2025 இந்தியாவுடைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. சரிங்களா? வலிமையான பெரிய பொருளாதாரம் நாடுகளில் இந்தியா இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன? கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன? இதற்கான விடை பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்பட்டால் அதுதான் கலப்பு பொருளாதாரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய பொருளாதாரம் எதன் காரணமாக வலிமை இன்மையாக இருக்கிறது? நல்லா கவனிங்க, வலிமைன்னு படிச்சிடக்கூடாது. வலிமை இன்மை, அதாவது பலவீனமாக இருக்கிறது. இதான் மீனிங். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சமநிலை இன்மை. பொருளாதாரத்தில் சமநிலை இல்லை, அதனால தான் இந்திய பொருளாதாரம் வலிமையாக இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வுக்கு பெயர் என்ன? மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு, அதற்கு பெயர் மக்கள் தொகையியல். மக்கள் தொகையியல். அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு என்ன என்று அழைக்கப்படுகிறது? 1961 என்பது எந்த ஆண்டு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? எப்பொழுது 100 கோடியை தாண்டியதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 2001. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணாங்க. அப்போ தான் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1000 மக்களில் இறப்பவர்களின் எண்ணிக்கை என்பது என்ன? 1000 மக்களில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது கச்சா இறப்பு விகிதம். கச்சா இறப்பு விகிதம். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது? 1000 பேரில் எத்தனை பேர் இறக்குறாங்களோ அது வந்து கச்சா இறப்பு விகிதம். 1000 பேருக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்களோ அது கச்சா பிறப்பு விகிதம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்கள் தொகை அடர்த்தி என்பது எப்படி கணக்கிடப்படுகிறது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி முக்கியங்க. இதை கேட்டிருக்காங்க, கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது குழப்பற மாதிரி இருக்கும். மக்கள் தொகை அடர்த்தியை எப்படி கணக்கிடுறாங்க? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வகுத்தல் குறிப்பிட்ட நில அளவு. மேலே வந்து மக்கள் தொகை வரணும், கீழே வந்து நிலத்துடைய அளவு வரணும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? மக்கள் தொகையை மேலே வச்சுக்கிறோம், கீழே வந்து நிலத்துடைய அளவு வச்சுக்கிறோம். மொத்த நிலத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்த கேள்வியை பாருங்கள்.
தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வளர்ச்சிக் கழகம் இதனை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? இதற்கான விடை ஜே.சி. குமரப்பா. ஜே.சி. குமரப்பா. அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? மக்களாட்சி சமதர்மம் என்பதை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான விடை ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சினைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார்? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள். இந்திய ரூபாயின் சிக்கல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் என்பது இயங்குகிறது? இதற்கான விடை ஒழுக்க நெறி அடிப்படை. ஒழுக்க நெறி அடிப்படை. அடுத்த கேள்வியை பாருங்கள். வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார். யாருடைய மாணவர் இவர்? அதான் கேட்குறாங்க. ராவ் என்பவர் ஜே.எம். கீன்ஸ் அவருடைய மாணவர். ஜே.எம். கீன்ஸின் மாணவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு எது? பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா குமார் சென் அவர்கள் பெற்றார். எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1998. 1998. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது எதை? எதை கூறுகிறது? திருவள்ளுவரும் சில பொருளாதார கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது எதை எல்லாத்தையும் குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. விடை மேற்கண்ட அனைத்தும். செல்வத்தை பற்றியும் சொல்லுது, வறுமை சமுதாயத்தின் சாபம் என்பதை பற்றியும் சொல்லுது, வேளாண்மையை பற்றியும் சொல்லுது. அப்போ விடை மேற்கான் அனைத்தும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர்? எத்தனை சதவீத மக்கள் வேளாண்மையில் ஈடுபடுறாங்க? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 60% மக்கள். 60% மக்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் எத்தனை சதவிகிதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிபி நம்ம பேசணும் இல்லைங்களா? ஜிடிபியில் எத்தனை சதவிகிதம் வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்கிறது? இதான் கேள்வி. விடை 17%. அடுத்த கேள்வியை பாருங்கள். வாங்கும் சக்தி அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? வாங்கும் சக்தி அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? இதற்கான பதில் இந்தியா 3ஆம் இடத்துல இருக்குங்க. 3வது இடம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது இந்திய பொருளாதாரத்தின் பலம் அல்ல? நல்லா கவனிங்க. பலம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை என்பதும் பலம்தான், விரைவான நகரமயமாதல் இதுவும் பலம்தான், வேகமாக வளரும் பணிகள் துறை பலம்தான், பழமையான தொழில்நுட்பம் என்பது பலம் கிடையாது, பலவீனம். அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது ஒவ்வொரு 1000 பேருக்கும் எத்தனை சதவிகிதமாக உள்ளது? இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது 1000 பேருக்கு எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 1.7%. 1.7%. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது? இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை அதிகரிப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு வருஷம் அதிகரிக்கிறது ஒரு நாட்டுடைய மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கான். அந்தளவுக்கு இந்தியாவில் பாப்புலேஷன் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அது எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1901 இந்தியாவின் மக்கள் தொகையின் அளவு என்ன? 1901 இந்தியாவில் மக்கள் தொகையின் அளவு என்ன? இதற்கான பதில்
23.84 கோடி. 23.84 கோடி. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக வருவாயில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு? உலகத்துடைய வருவாயை 100% எடுத்துக்கிறோம். அதில் இந்தியாவுடைய பங்களிப்புனா 1.2%. 1.2%. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தை இந்தியா பெற்றுள்ளது? உலகத்தில் இருக்கிற மக்களை 100% எடுத்துட்டோம்னா அதில் எத்தனை சதவீதம் பேர் இந்தியாவில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 17.5%. 17.5%. அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்கள் தொகை ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதத்தை பொறுத்துக. அதாவது பார்த்திங்கன்னா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதம் இதை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 மக்கள் தொகை வளர்ச்சி என்பது எதிர்மறையாக சென்றது. ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த மாதிரி நடந்தது. -0.03 இந்த லெவலுக்கு போச்சு. இதுதான் 1. 1951 பாப்புலேஷன் சதவீதம் குறைஞ்சது. 1.25 வந்து குறைந்தது. இது 2. 1961 சடனாக அதிகமாச்சு. 1.96 மாறுச்சு. 2011 1.66 இருக்குது. அப்போ இது 4. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா CABD இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று மக்கள் தொகையில் அமெரிக்கா 3ஆம் இடம் வகிக்கிறது. அமெரிக்கா 3ஆவது இடத்துல இருக்குது. காரணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களின் மக்கள் தொகை அமெரிக்காவை விட அதிகம். இங்கே எது சரின்னு கேட்குறாங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சரிதான் இதுவும் சரிதான், ஆனால் விளக்கம் கிடையாது. ரெண்டுக்கும் விளக்கம் என்பது இல்லை, அதனால் விளக்கம் அல்ல என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1921 சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. காரணம் காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக மக்கள் தொகை குறைந்தது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா காரணம் சரி, கூற்று தவறு. என்ன தவறுனா 1921 என்பது பெரும் பிளவு ஆண்டு. சரிங்களா, சிறு பிளவு ஆண்டு கிடையாது, பெரும் பிளவு ஆண்டு 1921. காரணமெல்லாம் சரிதான். காலரா, இன்ஃப்ளூயன்சா, பிளேக் போன்ற கொள்ளை நோய்கள் வந்தது, பஞ்சமும் வந்தது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1951 சிறுபிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. காரணம் மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைந்தது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். 1951 என்பது சிறுபிளவு ஆண்டு. மக்கள் தொகை பெருக்கம் என்பது குறைய ஆரம்பித்தது. 1.33லேருந்து 1.25 குறைஞ்சது. அதனால தான் சிறுபிளவு ஆண்டு சொல்கிறாங்க. அப்போ இரண்டுமே சரி, சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அழைக்கப்படுவது எது? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. வெடிப்பு ஆண்டு. இதற்கான பதில் 1961. 1961 என்பது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 1961 மக்கள் தொகை உயர்வு விகிதம் எவ்வளவு? மக்கள் தொகை உயர்ந்திருப்பாங்க இல்லையா, எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இதற்கான விடையை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? 1.96%. 1.96%. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 2001 என்பது 1 பில்லியன் ஆண்டு என அழைக்கப்படுகிறது. காரணம் மக்கள் தொகை 121.02 கோடியாக அதிகரித்தது. இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. என்ன தவறுனா மக்கள் தொகை 121 கோடியாக வந்தது. இப்போ 2011 சென்சஸ் தான். 2001 பார்த்தீங்கன்னா 102.70 கோடியாக இருந்தது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு.
அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 2011 என்பது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு எனப்படுகிறது. நல்லா கவனிங்க, மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. சரி, காரணம் என்ன? இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. மொத்த மக்கள் தொகையில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இதுதான் காரணம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். 2011 என்பது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. காரணம், இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் எத்தனை மக்கள் தொகையை வைத்து கணக்கிடப்படுகிறது? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கச்சா இறப்பு விகிதம், கச்சா பிறப்பு விகிதம்னு பார்த்தோம் இல்லைங்களா? எத்தனை பேரை வச்சு கணக்கு பண்ணுறாங்க? 1000 பேருக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க, 1000 பேருக்கு எத்தனை குழந்தை பிறக்குது, இதை வச்சு தான் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் கால்குலேஷன் பண்ணுறாங்க. அப்போ 1000 பேர் என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1951 மக்கள் தொகை பிறப்பு விகிதம் எவ்வளவாக இருந்தது? 1951 மக்கள் தொகை பிறப்பு விகிதம் எவ்வளவு? இதான் கேள்வி. இதற்கான விடை 39.9%. 39.9%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மக்கள் தொகை பிறப்பு விகிதம் எவ்வளவாக இருந்தது? 1951 பார்த்தீங்கன்னா 39.9% இருந்தது. 2011 நிலவரப்படி 21.8%. ரெண்டு இடத்துல கொடுத்துட்டோமோ? சரி, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 21.8% என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விடை கேரளா. அடுத்த கேள்வியை பாருங்கள். கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்டதுன்னு நம்ம பார்த்தோம். அது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. கேரளாவுடைய பிறப்பு விகிதம் எவ்வளவு? இதற்கான பதில் 14.7%. 14.7%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மிக அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? குறைவான பிறப்பு விகிதம்னா கேரளா, அதிகமான பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம்? இதற்கான விடை உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வியை பாருங்கள். உத்தரப்பிரதேசம் டேஸ் என்ற மிக அதிக அளவு பிறப்பு வீதம் கொண்டது. உத்தரப்பிரதேசத்துடைய பிறப்பு விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 29.5%. 29.5%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1951 மக்கள் தொகை இறப்பு விகிதம் எவ்வளவாக இருந்தது? இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிறப்பு விகிதம். இப்போ நம்ம பார்க்குறது இறப்பு விகிதம். இறப்பு விகிதம் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 27.4%. 27.4%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மக்கள் தொகை இறப்பு விகிதம் என்னவாக இருந்தது? அதாவது 1951 27.4%. அப்போ இப்பயும் குறைஞ்சிருக்கணும்ல. 2011 7.11% இருந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம். இதற்கான விடை மேற்கு வங்காளம். அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மேற்கு வங்காளத்தின் இறப்பு விகிதம் என்ன? மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்டது மேற்கு வங்காளம். அதனுடைய சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 6.3%. 6.3%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மிக அதிக இறப்பு வீதம் கொண்ட மாநிலம் எது? குறைவுன்னா மேற்கு வங்காளம், மிக அதிகமான இறப்பு வீதம் கொண்ட மாநிலம் ஒடிசா. 2011 ஒடிசாவின் இறப்பு விகிதம் எவ்வளவு? ஒடிசாவுடைய இறப்பு விகிதம் 9.2%. 9.2%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2001 முதல் 2011 வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் அதிக மக்கள் பெருக்கத்தை பெற்ற மாநிலம். 10 வருஷத்தை வச்சு பார்க்கும்போது எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை பெருகி இருக்கிறது? இதான் கேள்வி. விடை பீகார்.
அடுத்த கேள்வியை பாருங்கள். 2001 முதல் 2011 வரைக்கும் 10 ஆண்டுகளில் குறைந்த மக்கள் பெருக்கத்தை பெற்ற மாநிலம் எது? அதிக மக்கள் பெருக்கம்னா பீகார்னு பார்த்தோம். குறைந்த மக்கள் பெருக்கம் அப்படின்னா விடை கேரளா. கேரளா. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிமரு மாநிலங்கள் எத்தனை? மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களை சேர்த்து பிமரு மாநிலம்னு சொல்கிறாங்க. அது எத்தனைன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 4 மாநிலங்களை தான் பிமரு மாநிலங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிமரு மாநிலங்களில் வராதது என்ன? 4 மாநிலங்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? பிஐ அப்படின்னா பீகார், எம்ஏனா மத்திய பிரதேசம், ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் வராது. சரிங்களா? இந்த 4 மாநிலங்களும் தான் பிமரு மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1951 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு 1951? இதற்கான விடை ஒரு சதுர கிலோமீட்டரில் 117 பேர் இருந்தாங்க. இந்தியாவுடைய நிலவரங்க. சரிங்களா? ஒரு சதுர கிலோமீட்டரில் 117 பேர் இருந்தாங்க. 2001 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? விடை 325 பேர். 1951 117 பேர், 2001 325 பேர், 2011 மக்கள் தொகை அடர்த்தி 382 பேர். இந்தியான்னா 382 பேருங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? அதிக மக்கள் அடர்த்தி இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பீகார். பீகார். அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 பீகார் மாநிலத்தின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? பீகார் தான் அதிகமான மக்கள் அடர்த்தின்னு பார்த்தோம். அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? அதிகமான அடர்த்தி கொண்டது பீகார், குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம். அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. விடை 17 பேர் தான் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாலின விகிதத்தை வச்சு கேட்டிருக்காங்க. 1951 பாலின விகிதம் எவ்வளவு? 1951 எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 946 பேர். 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருந்தாங்க. எப்போது? 1951. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2001 பாலின விகிதம் எவ்வளவு? 2001. இதற்கான விடை 933 பேர் இருந்தாங்க. குறைஞ்சிருச்சு. 2001 933 பேர். சரி, 2011 பாலின விகிதம் எவ்வளவு? 2011 திரும்பவும் அதிகரித்தது. 940 பேர் இருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. 940 பேர். அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? இதற்கான விடை கேரளாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 கேரளா மாநிலத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்கள் இருக்காங்க, 1084 பெண்கள் இருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? அதிக பாலின விகிதம் கேரளா, குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம்? இதற்கான விடை ஹரியானா. ஹரியானா. 2011 ஹரியானா மாநிலத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? விடை 877 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதை வச்சு கேட்டிருக்காங்க. 1901 முதல் 1911 இந்த ஆண்டுகளில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளவாக இருந்தது? 1901 to 1911. இதற்கான விடை
அப்போ 23 ஆண்டுகள் தான் வாழ்நாளாக இருந்திருக்கு. 2011 வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் எத்தனை ஆண்டுகள்? 2011 இதற்கான விடை 63.5 ஆண்டுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? எழுத்தறிவு விகிதம், இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம். இதற்கான விடை 74.04%. எழுத்தறிவு விகிதமெல்லாம் தொடர்ந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 74.04%. 2011 நிலவரப்படி ஆண்களுடைய எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? ஆண்களில் எத்தனை சதவீதம் பேர் படித்தவங்க? இதுதான் கேள்வி. விடை 82.1%. 82.1%. 2011 பெண்களுடைய எழுத்தறிவு சதவீதம் எவ்வளவு? ஆண்கள்னால் 82.1, பெண்கள்னால் கம்மி தான், 65.5%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? இதற்கான விடை கேரளா. கேரளா. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்றது கேரளா, குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்றது பீகார். பீகார் தான் குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்றது. அடுத்த கேள்வியை பாருங்கள். எழுத்தறிவு விகிதங்களை பொறுத்துக. கேரளாவுடைய சதவீதம் எவ்வளவு, மிசோரம் எவ்வளவு, கோவா எவ்வளவு, பீகார் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஏபிசிடி இதுதான் ஆன்சர். கேரளா 94% பேர் படித்தவங்க, மிசோரத்தில் 91.3% பேர் படித்தவங்க, கோவாவில் 88.7% பேர் படித்தவங்க, பீகாரில் 61.8% பேர் தான் படித்தவங்க. இதுதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. அதிக விகிதம் எவ்வளோ இதை கேட்கலாம், குறைந்த விகிதம் எது அதையும் கேட்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக நிலப்பரப்பில் இந்தியாவுடைய இடம் என்ன? உலக நிலப்பரப்பில் இந்தியாவுடைய இடம் 7வது இடம், 7வது பெரிய நாடு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக நிலப்பரப்பில் இந்தியாவுடைய பங்களிப்பு எத்தனை சதவிகிதம்? உலக நிலப்பரப்பில் இந்தியா கிட்டே எவ்வளோ நிலம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 2.4%. உலகத்தில் இருக்கிற மொத்த நிலத்தையும் எடுத்து 100% வச்சிட்டோம்னா இந்தியாவில் 2.4% நிலம் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2007 கணக்கீட்டின்படி இந்தியாவில் காடுகளின் சதவிகிதம் எவ்வளவு? 2007 டேட்டாங்க. இந்தியாவில் காடுகளுடைய சதவிகிதம் 21.02%. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிலக்கரி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? நிலக்கரி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 3ஆம் இடம், 3வது இடம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியா மைக்கா வியாபாரத்தில் உலக அளவில் எத்தனை சதவிகிதத்தை பெற்றுள்ளது? மைக்கா வியாபாரத்தில் எத்தனை சதவீதத்தை பெற்றுள்ளது? இதற்கான விடை 60%ங்க. 60% வணிகம் பண்ணுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மைக்கா தாள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? மைக்கா தாள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முதல் இடம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மைக்கா வகை காணப்படும் மாநிலங்களில் பொருந்தாதது எது? மைக்கா எல்லா மாநிலத்திலையும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மைக்கா ஆந்திராவில் கிடைக்கிது, பீகாரில் கிடைக்கிது, ஜார்க்கண்டில் கிடைக்கிது, ராஜஸ்தானில் கிடைக்கிது, தமிழ்நாட்டில் இல்லை. இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய சாலை போக்குவரத்தின் நீளம் என்ன? இந்தியாவுடைய சாலை போக்குவரத்து அதனுடைய மொத்த நீளம் 30 லட்சம் கிலோமீட்டர்கள். 30 லட்சம் கிலோமீட்டர்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: இந்திய இருப்பு பாதை ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதை வழியாகவும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் இருக்கிறது. காரணம், இந்தியாவின் இருப்பு பாதையின் நீளம் 63,000 கிலோமீட்டர்கள். இவ்வளோ நீளமாக இருக்கிறதுனால தான் உலகத்துடைய 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக இருக்குது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள்.
இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம் எது? இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம் பெங்களூரு. பெங்களூரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான விடை 1950ங்க. 1950. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம்: மத்திய அரசின் மனித மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். கல்வி எந்த ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது? கல்வி எந்த ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது? இதற்கான விடை 1976ங்க. 1976 வரைக்கும் இருந்திருக்கும். பிறகு தான் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? இதற்கான விடை 6 நிலைகளை கொண்டுள்ளது. 6 நிலைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். வரவு செலவு திட்டத்தில் எத்தனை சதவிகிதம், அதாவது ஜிடிபியில் எத்தனை சதவிகிதம் நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது? விடை 3%. ஜிடிபியில் 3% கல்விக்காக ஒதுக்கீடு பண்ணிடுறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் உடல்நலப் பணிகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன? இந்தியாவில் உடல்நலப் பணிகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன? விடை மத்திய நலத்துறை. அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் வருகிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் உடல் நலம் பேணுவதில் சிறப்பாக இருக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் உடல் நலம் பேணுவதில் சிறப்பாக இருக்கும் மாநிலம் கேரளா. கேரளா. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருவள்ளுவர் எத்தனையாவது திருக்குறளில் வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல என்கிறார்? எத்தனையாவது திருக்குறளில் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 739. 739. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என 1921 எழுதியவர் யார்? விடை மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என காந்தியடிகள் கூறிய ஆண்டு எது? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது, இப்படி காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை 1924ங்க. 1924. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று: அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை காந்தி எதிர்த்தார். காரணம்: தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை காந்தி விரும்பினார். இங்கே எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என வர்ணித்தார். காரணம்: அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என காந்தி கருதினார். காரணம்: நாட்டின் திறன் முழுவதையும் சுருண்டுவதை தொழில்மயம் சார்ந்துள்ளது என அவர் கருதினார். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் என்று கூறியவர் யார்? விடை
மகாத்மா காந்தியடிகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே. 101வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறையை எதிர்த்தார். காரணம்: தன் கட்டுப்பாடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி என அவர் கருதினார். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. விடை: கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என காந்தி கூறினார். காரணம்: முழுமையான மது விலக்கை வலியுறுத்தினார். இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. விடை: கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: 1956 மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேருவால் துவக்கி வைக்கப்பட்டது. காரணம்: பொருளாதார திட்டமிடலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. விடை: கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். நல்லா கவனிங்க. பொருளாதார திட்டமிடலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: சமதர்மம் என்பது இந்தியாவுக்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு ஆகும். காரணம்: நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் ஆகும். இங்கே எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் நூலான ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதிலிருந்து கருத்தாக்கம் பெற்றது. நல்லா கவனிங்க. ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அந்த புத்தகத்திலிருந்து தான் இந்திய ரிசர்வ் வங்கி உருவாகியிருக்கு. காரணம்: 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வுக் கட்டுரையை ஏற்றுக்கொண்டு லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கியது. இங்கே எது சரின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டில் அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார்? இந்த கட்டுரையை எப்போ எழுதினார்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1918. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் என்ற நூலைப் போல நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை கூறும் அம்பேத்கரின் நூல் எந்த நூல்னு கேட்குறாங்க. இதற்கான விடை இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள், இந்த புத்தகம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுவோர் யார்? கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடி. இதற்கான விடை ஜே.சி. குமரப்பா. அடுத்த கேள்வியை பாருங்கள். காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர். இதற்கான பதிலும் ஜே.சி. குமரப்பா தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? அனைத்திந்திய கிராம தொழில் கழகம், இதை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான பதிலும் ஜே.சி. குமரப்பா அவர் தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தொடங்கினது ஜே.சி. குமரப்பா. தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. விடை 1935. அடுத்த கேள்வியை பாருங்கள். குமரப்பா உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது டேஸ் என்ற பத்திரிகையில் பணியாற்றினார். எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்னு கேட்குறாங்க. இதற்கான விடை யங் இந்தியா என்பது சரி. யங் இந்தியா என்ற பத்திரிகையில் பணியாற்றிட்டு இருந்திருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா என்பவர் ஜே.சி. குமரப்பாவை பச்சை காந்தி என குறிப்பிட்டார். காரணம்: இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டவர் குமரப்பா.
இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டவர் ஜே.சி. குமரப்பா. அதனால் இவரை பச்சை காந்தின்னு அழைக்கிறாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஜே.எம். கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவராக H.W. சிங்கரால் கருதப்படுபவர். அதாவது கீழே இருக்கிற 4 பேரில் யார் கீன்ஸுடைய தலை சிறந்த மாணவர்? இதற்கான பதில் V.K.R.V. ராவ். இவர் தான் சிறந்த மாணவர். இப்படி சொன்னவர் யாருன்னா H.W. சிங்கர். இவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1938 ராவ் அவர்கள் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற ஒரு சிறு புத்தகத்தை எழுதினார். காரணம், இந்தியாவில் தனிமனித வருமான குறைவிற்கும் தனிமனித ஊட்டச்சத்து குறைவுக்கும் உள்ள காரணங்களை அதில் விளக்கி உள்ளார். இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று ராவ் அவர்கள் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார். விளக்கம்: டெல்லி பொருளாதார பள்ளி, டெல்லி பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். இந்த 3 ஆராய்ச்சி நிறுவனங்களையும் உருவாக்கியவர் V.K.R.V. ராவ். இங்கே எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று விளக்கம் இரண்டுமே சரிதான். நல்லா கவனிங்க. பொருளாதார பள்ளி டெல்லியில் இருக்குது, பொருளாதார வளர்ச்சி கழகமும் டெல்லியில் இருக்குது. சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் எங்கே இருக்குது? இதுதான் அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம் இந்த பாடத்துக்கு. நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. கடைசி கேள்வியை பாருங்கள். சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் அமைந்துள்ள இடம் எது? எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. பெங்களூரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் நம்ம இந்திய பொருளாதாரங்கிற பாடத்தை பார்த்துட்டோம். அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.